வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறது எங்கன்னா என்ன தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை படித்தோம். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ன? அது மேலும் மேலும் தன்னை சிறப்புப்படுத்தி கொள்கின்றது. நம்மளுடைய பிஹேவியரை பொறுத்தன வரைக்கும், நம்மளோட மூளையோட பாவனைகளை பொறுத்தன வரைக்கும், அதனுடைய செயல்முறைகளை பொறுத்தன வரைக்கும், ஒரு நாளும் நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட மூளை என்ன பண்ணோம்? போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கும், போதுமான அளவுக்கு அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஒரு இரவு 10 மணிலேருந்து விடியற் காலையில் ஒரு 5:30 மணி வரைக்கும் அதில் 6 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறோம். அந்த 10 to 6 அப்படின்ற அந்த 8 மணி நேரத்தில், அந்த 8 மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 hours தூங்குகிறோம், இல்லை 6.5 hours தூங்க முடியுது. படுத்துக்கிட்ட வச்சு கொஞ்சம் நேரம் தூக்கம் வரல, முடிச்சிட்ட பிறகு உடனே அடுத்த 5வது நிமிஷம் எழுந்துக்கல, இப்படி ஜஸ்ட் வி ஆர் க்ராசிங் இன் த பெட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழிச்சு எழுந்துக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த 7 to 8 hours, மினிமம் 7 hours போல் தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்கும்? சாதாரண ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இப்படி யோசித்துக்கிட்டு படுத்துட்டு இருப்போம், அப்படி ட்ரௌசியாக இருப்போம். பட் வி ஆர் நாட் என்ன அலர்ட்டாக இல்லை, அலர்ட்டாக தான் இருக்கும், இல்லை தூங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளுடைய தூங்குற நிலைமையை பற்றி சொல்லுறது. அந்த நேரத்தில் எப்படி நம்மளால் இதை உள்ளே இருக்கிற உறுப்புகள் இருக்கல, பாடியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னலில் சிருஷ்டியில் கிடச்சிருக்கேன் நம்மளுக்கு நிறைய மெஷின், வேலை செய்கிற மெஷின் இருக்கே. நம்மளோட சிறுநீரகம், கல்லீரல், கணையம், அப்புறம் இன்டெஸ்டின் வயறு, அப்புறம் ஹிருதயம், மூளை, அதுக்கப்புறம் நம்மளோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் கண், காது, அதனோட செவிப்புறம்னு சொன்னால் பெரட்டல் லோபு, ஆசிபிட்டல் லோபு, இது எல்லாமே அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது எந்த பணியும் இல்லை அதுக்கு. அப்போது தூங்குற நேரத்தில் கண்டனால எதுவும் பார்க்க மாட்டோம், காதால் எதுவும் கேட்காது. எங்கேயாரும் ஒரு சத்தம் போட்டாங்கன்னா சம்படி நாய்ஸ்ன்ற முறையில் நம்மளை செலுத்துப்போமே தவிர தட் ஓன்ட் அட்ராக்ட் அவர் அட்டென்ஷன், அப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன் அந்த இரவு 10 மணி 11 மணிலேருந்து வெடிகார்த்தால் 4 மணிக்குள்ளே எல்லாமே தன்னை எல்லாம் என்ன பண்ணிக்கும்? ரெஜுவினேட் பண்ணிக்கும். க்ளீனர்லாம் அழுக்கெல்லாம் வெளியில் தள்ளிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இருக்கும். இது வந்து சயின்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் இது மாதிரி வேலை செய்யும்போது மூளையும் தன்னை புதுசுப்படுத்திக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும்னு சொன்னால் அது புதுசு விஷயங்களை கற்றுக்கும் பொழுது அது எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது, அந்த நியூரல் நெட்வொர்க்கை எப்படி சரி பண்ணுறது, நியூரல் நெட்வொர்க்கை நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் வந்து அதில் இருக்கிற ஒரு ஃபோல்டரு, அந்த நாட்ஸு, நியூரல் நாட்டு, நியூரல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சிப்பு, அதுபோல் அது எல்லாத்தையும் அது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம பேசுகிறோம் ஏதாவது மியூசிக் அஸ் அன் அஸ்ட்ராலாஜிக்கல் ரெமெடி அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க, அந்த ரெமெடின்றத அந்த விளைவை அது எப்படியெல்லாம் ஒரே ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதனால் ஒரு தடவை நம்ம ஒரு ரெமெடின்னு போட்டு செக் பண்ணால் எங்கெல்லாம் ரெமெடி இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு காட்டும். இது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து மூளையோட வேலை. அப்படி தான் அது வந்து சிருஷ்டிகர்த்தா அதுக்கு அப்படி தான் செய்து கொடுத்துருக்கா போல். ஆனால் அதை நம்ம பழக்கப்படுத்தணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். அதுபோல் சிறப்பாக நடக்கணும்னு சொன்னால் தினம் யூ ப்ராக்டிஸ் த வாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வாக்கிங்கு நடக்க தெரியாதனால நான் நடக்க சொல்லலை, நடக்கிறது இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கணும், அதனால நம்ம நடக்கணும். ஒரு நேச்சுரலாக மார்னிங் ஹவர்ஸில் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை காற்று, அந்த இயற்கையினோட அமைதியான சூழல், அந்த ஒரு புல் தரையில் நடக்கிறது அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அனுகூலமாக, தட் இஸ் பயனுள்ளதாக அமையும். அதனால் நடை பயில வேண்டும் காலை நேரத்தில். இது வந்து நடைபயிலம்னு சொன்னால் எனக்கு நடக்க தெரியாது அதனால் நான் புதுசாக கற்றுக்கிறேன்னு சொல்லலை. புதுசாக கற்றுக்கிறதுக்கு 11வது மாதத்தில் செய்ய வேண்டிய வேலை. ஒரு சிறு குழந்தையும் 11வது மாதம் அடுத்த மோஸ்ட் 12வது மாதத்துலேருந்து த சைல்ட் லேர்ன்ஸ் டு வாக். இப்போ தான் புதுசாக வருது. அதாவது இங்கே ஒரு ஸ்டெப்பு அங்கே ஒரு ஸ்டெப்பு ஆப்பசைடாக வைக்கிறது, பேலன்ஸ் இல்லாமல் நடக்கிறதுலாம் அப்போ தான் நடக்கும் 11வது மாதத்தில். ஒரு 20வது வயசுலையோ 40வது வயசுலையோ நடைபயில்றது நடக்க தெரியாமல் இல்லை. we know how to walk, fast walk, brisk walk, அதெல்லாம் தெரியும் தான். இருந்தாலும் இயற்கையோடு ஒன்றி இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மார்னிங் ஹவர்ஸில் we want to reap the benefits of the மார்னிங், early மார்னிங்கோட அந்த இருக்கே செரின் அட்மாஸ்பியர், அதனோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வேணும்ன்றதுனால காலை நேரத்தில் நடக்கிறோம், நடந்து பழகிறோம். அதனால் நடை பயில வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன பண்ணோம்? நம்மளோட மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ன சொல்கிறோமே, என்னது? புதுசாக கற்றுக்கிறோம்.
புதுசாக கற்றுக்கணும். சிலதுக்கு குதர்க்கமாக பதில் சொல்லக்கூடிய மனப்பான்மைகள் சில பேருக்கு உண்டு. எதை காட்டாலும் நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி செய்ய மாட்டோமான்னு நினைக்கிறத காட்டாலும் why they are asking us to do this அப்படின்றத நம்ம யோசித்தா, instead of asking for what, என்ன, எப்படி, ஏன், எதுக்குன்னு கேட்கறது காட்டிலும் why, எதுக்கு இதை நம்மளை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு எதுக்குன்னு கேட்டோடனே we will be having some reason, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட், அது போல் ஒன்று வரும், ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு வைங்க. அந்த ஆன்சருக்கு தகுந்தா போல் அந்த ஒரு நேரத்தை, ஒரு மார்னிங் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வேகமாக நடக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னு வைங்க, அது நம்மளோட புதியதாக கற்றுக்கொள்வது, அதாவது அந்த ஆற்றலை அது வளர்த்து தரும். அப்போ என்ன செய்யும், அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, அந்த மூளை என்ன பண்ணணும்னா, இதற்கு தொடர்புடைய செய்திகள் நாளைக்கு இதே நேரத்தில் வருமா, நம்ம நாளைக்கு இது போல் கேட்க முடியுமா, நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்னு அது எதிர்பார்க்கும். நம்ம அதனால் என்ன பண்ணுவோம், அதுக்கு தொடர்புடைய செய்திகள் நம்ம தகப்பனார் தான் அப்படி ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்குறாங்க வைங்க, அப்பாட்டையே போய் கேட்போம், இன்றைக்கி வருவாங்களா, இன்றைக்கி எதனா ட்ரைனிங் நடக்குமா, ட்ரைனிங் கிடைக்குமா டேடி அப்படின்னு நம்ம அப்பாட்ட போய் கேட்போமா இருக்கோம். இன்றைக்கி வரமாட்டாங்க, இன்றைக்கி சண்டே ஹாலிடே, யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் ஆன் மண்டே ஆர் வென்ஸ்டே, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தருவாங்களா இருக்கும். எதுக்கு, ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கிறது, ஒரு செய்தியை நல்லபடியாக நடத்தணும், அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வருது, மோரோவர் த பிரெயின் எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நம்ம ஈடுபாடோடு செய்வோம். அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னேற முடியும், முயற்சிக்கு பலன் கிடைக்கும்ன்றது வாஸ்தவம் தான். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படிலாம் செய்யலாம்னு இந்த மூளை யோசிக்கும். அதுவும் இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயினில் அது ஒரு சின்ன ஒரு பார்ட்டு. அதனால் எப்பொழுதுமே புது விஷயங்களை, புது செய்திகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஈடுபாடு முதல்ல வளர்த்துக்கணும். யூ ஷுட் ஹேவ் த இன்க்ளினேஷன் டு லேர்ன் நியூ திங்ஸ். யூ ஷுட் ஹேவ் த கியூரியாசிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ். த கியூரியாசிட்டி இஸ் பர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்றத வளர்த்துட்டா, இந்த கியூரியாசிட்டி இருக்கே, சிபி, கியூரியாசிட்டி டு பர்ஃபார்ம், கியூரியாசிட்டி டு எக்ஸிக்யூட் ஒர்க், கியூரியாசிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ் அப்படின்னு அந்த கியூரியாசிட்டியை எல்லாத்தோடையும் நம்ம சேர்த்துட்டா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே சிறப்பாக இருக்கும். அது சிறப்பாக இருக்கிறது வந்து அது என்ன பண்ணும், பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லபடியாக நம்மளோட பிஹேவியரை நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கணும். என்ன எதிர்பார்ப்பு, மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் நம்ம சொல்கிறோம். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம பண்ணுறதை எல்லாரும், நம்மளோட செயல்பாட்டை எல்லாரும் கொண்டாடணும். வி ஷுட் கெட் அப்ரிஷியேட் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ். வி ஷுட் பி அப்ரிஷியேட்டட் ஃபார் அவர் டீட்ஸ், ஃபார் அவர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நினைக்கிறது அது மனித இயல்பு. ஆனால் என்ன பண்ணணும், அது அப்ரிஷியேஷன் கிடைக்கிற மாதிரி, அதாவது புகழ்ந்து பாராட்டுதலுக்கு உரிய செய்திகளை செய்ய வேண்டாம். அது சும்மா ஒரு வேலை செய்வேன், எஃபர்ட்டே போடாமல் ஒரு வேலை செய்வேன், அதுக்கு பாராட்டணும்னு சொன்னால் நோ, தட் இஸ், அதுக்கு வந்து நோ அப்படின்னு தான் ஒரு சத்தம் கேட்கும் நம்மளுக்கு. அதுபோல் ஒரு அதுக்கு பாராட்டுதல் கிடைக்காது. அப்போது வி ஆர் நாட் ட்ரூத்ஃபுல் டு அவர் செல்ஃப்னு ஆயிரும். அதனால் எஃபர்ட் போட்டு நல்லபடியாக ஒரு ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட்டாக செய்து குறைவான நேரத்தில் முடிச்சுட்டு அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் நம்ம கேட்கவே வேண்டாம், நம்மளுக்கு அது நிறைய அக்கலோட்ஸ் சேர்த்துன்னு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் எப்படி புதுசு புதுசு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு இடத்த தயார் பண்ணி கொடுக்குமோ, அதுவே நம்மளோட ஆற்றலை வளர்க்கும், அதனுடைய பழக்க நடத்தைகளை மாற்றி தரும், பிஹேவியரை ரிஃபைன் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.